ஒரு பொம்பளை பிள்ளை கட்டில் மேலே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குதா பாருங்கள். நான் சேரில் தான் உட்காந்துருக்கேன், கட்டில் மேலே உட்காந்து சாப்பிடுது. லேப்டாப்பை நோண்ட வேண்டியது, அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு என்னென்னு பாருங்கள். வெண்டைக்காய் வந்து பொரிச்சிருக்கேன், பீட்ரூட் பொரியல், ஒரு 5 வகையான காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். மறந்துட்டேன், ரசத்தை ஊற்றி சாப்பிட்றதுக்காக தான் ரசமே வச்சேன். எனக்கு சாம்பாரில் ரசம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த மேடம் வந்து பீட்ரூட் பொரியல் வச்சுக்கல, கேட்டால் பீட்ரூட் பொரியல் பிடிக்காதுங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலாம். என்ன பாப்பா பிடிக்கும் உங்களுக்கு? மீன் குழம்பு தான் பிடிக்கும். டெய்லி செஞ்சு தெரியா? மீன் குழம்பு தான் பிடிக்குமா? மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, புளிக்குழம்பு, புளியை கரைச்சி தேங்காய் ஊற்றாமல் வச்சா பிடிக்கும். தட்டைப்பயிறு பிடிக்காது, மொச்சப்பயிறு பிடிக்காது, கொள்ளுப்பயிறு பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. சுண்டைக்கடலை பிடிக்காது, அப்புறம் அது என்னது கொண்டைக்கடலை பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. இந்த புளியை ஊற்றி வைக்கிற குழம்பு, சிக்கன் குழம்பு தான் பிடிக்கும். இதை நம்ம டெய்லி செய்ய முடியுமா? உங்கள் வீட்டு பிள்ளைங்க இப்படி தானான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி தானே.